உடுமலைப்பேட்டை அருகே காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மோகன் வழங்க கேட்கலாம். மோகன், காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரே, இந்த படுகொலை சம்பவம் எங்கு நடந்தது, எப்போது நடந்தது, தற்பொழுது காவல்துறையின் விசாரணை எந்தெந்த கோணங்களில் நடைபெற்று வருகின்றது, சொல்லுங்க. மோகன், திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே குடிமங்கலம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட சிக்கனூர் அந்த பகுதியில் மணத்துக்குளம் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரன் அவருக்கு சொந்தமான தோட்டம் உள்ளது. இங்கே வேடசந்தூரை சேர்ந்த கூலி ஆட்கள் வேலை செய்து வந்துள்ளனர். நேற்று நாங்கள் இரவில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தை மகன்கள் சண்டையிட்டுக் கொள்வதாக அருகில் இருந்த தோட்டத்தை சேர்ந்தவர்கள் குடிமங்கலம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதன் அடிப்படையில் காவல் SSI சண்முகவேல் மற்றும் காவலர் அழகுராஜா இருவரும் சம்பவ இடத்திற்கு வந்துள்ளனர். சம்பவ இடத்தில் வந்து விசாரணை செய்த போது வேடசுந்தரை சேர்ந்த தங்கப்பாண்டி மற்றும் மூர்த்தி மற்றும் இன்னொரு மகன் 3 பேர் சண்டையிட்டுக் கொண்டுள்ளனர், கடுமையாக சண்டையிட்டுக் கொண்டனர். இவர்களை விலக்கிவிடும் போது சமாதானம் செய்து அனுப்பி வைத்துள்ளனர். சிறிது நேரத்தில் SSI சண்முகவேலை பின்தொடர்ந்த அவர்கள் அவரை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்துள்ளனர். தொடர்ந்து அவர்கள் நள்ளிரவில் நடந்த சம்பவம் என்பதால் அருகில் இருந்த தோட்டத்தினர் மீண்டும் காவல்துறைக்கு 100 என்ற எண்ணிற்கு அழைப்பு விடுத்து தகவல் தெரிவித்தனர். இதன் அடிப்படையில் உடனடியாக திருப்பூர் மாவட்ட SP மற்றும் கோவை சரக DIG உள்ளிட்டோர் சம்பவ இடத்திற்கு வந்தனர். இதனைத் தொடர்ந்து குற்றவாளிகள் தப்பியோடினர். அவர்களை தேடும் பணியில் தனிப்படை போலீசார் தற்போது ஈடுபட்டுள்ளனர். தற்போது மணத்துக்குளம் எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏ மகேந்திரன் சம்பவ இடத்திற்கு வந்துள்ளார். அவருடன் உடுமலை DSP மற்றும் திருப்பூர் SP ஆகியோர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். தொடர்ந்து இந்த பகுதியில் ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மோகன்.